ஹாய், வெல்கம் டு எஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். ஒன்று 3 நாள் தான் இருக்கு ரிசல்ட் வரக்கு. எல்லாரும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நல்ல ரிசல்ட் வரணும்ட்டு. நம்ம தமிழ்நாட்டு சேனலை தவிர மீதி எல்லா ஒரு சேனலும், அதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் சேனல் வரைக்கும் டிவிக்கே தான் ஜெயிக்கும்ட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம உள்ளூர் சேனல் மட்டும் 24, 17, 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் டிவி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொரு வீடியோவா பார்க்கலாம். தளபதி சொன்ன மாதிரி 2 பேருக்கு தாங்க போட்டி. அவர் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கு, பாருங்க. தாவேகா முன்னிலை என்று ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. உலகத்துக்கெல்லாம் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கிற சன் நியூஸுக்கு நான் ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறேங்க. இந்தியா டுடே கருத்து கணிப்புல விஜய் கண்டிப்பா இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா சமத்தனமா இருக்கும். அதிமுக வேற லெவல்ல இருக்கும். திமுக 3வது இடம் பிடிக்கும். இந்தியா டுடேல இருந்து பர்ஃபெக்ட்டா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் பார்ப்போம். Add another Rajnikant dialogue to yes Madhavan பத்தாக்குறைக்கு சிவாஜி பட டைலாக் வேற சமத்தனமா பேசியிருக்காரு. பண்ணீங்க கூட்டமா வரும் சிங்கம். இந்த அளவுக்கு நம்மளோட எலெக்ஷன் ஃபேமஸ் ஆகி போயிருக்கு. The lion comes alone. If this is true, then Vijay has turned out to be the lion that has come. No, but I have a problem with your dialogue. அடுத்த வீடியோ நடுவுல ஒரு பக்கத்தை காணும். இவரை லிஸ்ட்லயே வைக்கலையா, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனா அப்படிதான் ஆகி போச்சு, சொன்னாலும் சொல்லாட்டியும். அதையும் பாருங்க. எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இவங்களும் நிறைய போராடி இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியல, அவங்களுக்கு மட்டும் அந்த இதுவே வர மாட்டேங்குது. அடுத்த வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டு சேனல் தான், அவங்க இன்டர்நேஷனல் நியூஸ் என்ன சொன்னாங்களோ அதை சொல்லிட்டு இருக்காங்க. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெறும் என்று இந்தியா டுடேவின் ஆக்சிஸ் மை இந்தியா ரிசல்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா சமத்தனமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்கு 98 முதல் ஒரு பிரயோஜனமா இருக்கும். 20 இடங்கள். இங்க யாரும் டிஎம்கேக்கு எதிரிலாம் கிடையாது. ஆனா அவங்க பண்ற விஷயங்கள்லாம் அப்படி ஆகி போச்சு. ஒவ்வொரு விஷயமும் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ஒன்னொன்னா பார்க்கலாம் பாருங்க. இந்த வீடியோ பாருங்க. நானும் அப்பல இருந்தே பாத்துட்டு இருக்கிறேன். அந்த டீ கொஞ்சமாவது உள்ள போகும். அதாவது பொது இடத்துல ஒரு டீ குடிக்கிறாராம். ஆனா அந்த ஒரு டீயோட ஒரு சொட்டு கூட வாயில போயிருக்காரு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் அது அருவருப்பா இருக்கும். நம்ம குடிக்கிற டீ அவங்களுக்கு குடிச்சா அது அருவருப்பு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போடுறீங்க. இதை பாருங்க. ஒரு அம்மா எவ்வளவு கஷ்டமா இருந்தா காலில் விழுந்து மனுவை கொடுக்குறாரு. அது மதிக்காம அப்படி தள்ளிட்டு போறாரு. இந்த மாதிரி இதனாலதான் எல்லாம் டிஎம்கே வெறுக்கிறாங்க. அடுத்ததை பாருங்க. பக்கத்துல ஒரு சாதாரண ஆள் இருந்தா அவங்கள என்ன மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்ட்டு. அவங்க பண்ற தப்ப அவங்களே ஒத்துக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? பாருங்க. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் டிஎம்கேவை வெறுக்கிறதுக்கு இதுதான். ஆனா இவங்க நடத்துற அரசியல் என்னன்னா, ஜாதி கட்சி தலைவர் 2 பேரோட சிலையை திறந்து ஜாதியை காப்பாத்துவது. நம்ம ஏரியால மக்கள் பலனத்துல எதுக்குங்க செலவைக்கணும்? அது அவசியமா? அப்படியே நம்ம தலையில மிளகா அரைக்கிறது. 5 வருஷங்களோட ஓட்டு கேக்குறது. நம்ம 24 மணி நேரம் இவங்க கிட்ட எல்லாம் கையேந்தி நின்னுகிட்டே இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். பிள்ளைங்க அன்றதுக்கு இடம் இல்லைன்னா இவங்ககிட்ட போய் கையேந்தி நிக்கணும். ஐயா ஏதாவது பண்ணுங்க ஐயா. பிள்ளைங்களாம் இந்த உண்மையெல்லாம் நம்ம சொன்னோம்னா நம்மள தற்குறின்னுவாங்க. தற்குறி. நாங்க தற்குறி கிடையாது. காலங்காலமா ஓட்டு போட்டு நீங்க போட்டுட்டே இருக்கீங்களே, நீங்க தான் தற்குறி. இது நான் காமனா தான் பேசுறேன். அடுத்த வீடியோ பாருங்க. நான் பேசுறது உங்களுக்காக இல்ல, கரவேட்டி கட்டி அழுக்கா இருக்கிற உங்களுக்காக இல்ல. உங்களை நம்பி உங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்காங்களே உங்களோட புள்ள குட்டிங்க, அடுத்த தலைமுறை. அதாவது ஒரு ஜெனரல் நாலேஜ் கண்டிப்பா வேணும். பொது அறிவு ஓகே, இங்கிலீஷ் தெரியல அதெல்லாம் ஓகே. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் தமிழ்ல அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னு கொடுத்துருக்கலாம். இதுலயே ஒரு திருட்டுத்தனம் தெரியுது. லாங்குவேஜ்ன்றது ஒரு அத்தியாவசிய தேவைதான். ஆக்சுவலா அதுக்கு இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியாதுன்னு டைரக்டா பேசிட்டு போலாம். நாம் தமிழர் கட்சிலாம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களாம் நம்மள பேசுறதுக்கு 1% தகுதி கிடையாது. அவங்கெல்லாம் இவ்வளவு ஆட்டம் போட்டிருக்காங்க. நாய்கிட்ட நான் கேட்கணும்னு நினைச்சேன். தொடர்புகட்ட நாயே என்ன சொன்ன நீ? வஜ்ராக்கம் ஸ்டேஷன்ல விஜயலட்சுமி தமிழ் பொண்ணே கிடையாது. ஈரத்துல போர் நடந்துட்டு இருக்கும் போது உங்க அண்ணன் நாய் மேயரமாய் மேய்ஞ்சிட்டு இருந்தானே பொண்டாட்டி அப்படின்னு. அப்ப அந்த தொடர்புகட்ட நாய்க்கு நான் தமிழா என்னன்னு தெரியாது. இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா சொல்லுங்க? நம்ம ஃபர்ஸ்ட் அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யாருன்னு நம்ம யோசிக்கணும். சாட்டை ஒன்றும் ரொம்ப யோகியெல்லாம் கிடையாது. சாட்டையோட வரலாறு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கும்.
நம்ம மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசல, அவர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. இதுல இவருக்கு தளபதி நிக்கிற இடத்துல சீட்டு வேற தேவையாம். ஒரு சீட்டும் கொடுக்கல கடைசியில. வாயில வடை சுடுறதுன்னா அது இவங்கதான். விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன். அப்படியா? சரி, பர்சனல் லைஃப் நம்மளுக்கு தேவையில்ல. ஃபைனலா நம்ம தளபதி ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க, ஊழல் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க, பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சப்போஸ் இவங்க வந்தாங்கன்னா இவங்க அளவுக்கு பண்ணலாட்டி கூட இவங்க பண்றதுல ஒரு 5% வந்து மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுவே பெரிய ஒரு எனர்ஜியா இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் எல்லா இளைஞர்களும் மக்களும் ஒரு மாற்றம் தேவைன்னு ஓட்டு போட்டாங்க. ஆனா அதுக்கு கிடைச்ச பேர் என்ன தெரியுமா? தற்கூரி. நாளைக்கு தெரிஞ்சிடும் இன்னும் ஒரு 3 நாள்ல. ஜெயிச்சாலும் தோத்தாலும் மீசைய முறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது கன்ஃபார்மா. ஏன் சொல்றேன்னா, அதாவது 2 வருஷத்துல சும்மா எல்லா கட்சியும் நடுங்க விட்டுட்டாரு. இதுவே ஒரு பெரிய சாதனை தான். ஆனா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிச்சாதான் தமிழ்நாடா இருக்கும் இனிமேட்டு. கடைசியா லாஸ்ட் வீடியோ இதுதான் நடக்க போகுது. வீடியோ பார்த்துட்டு ஜாலியா எண்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டு மக்கள் ஏப்ரல் 23ஆம் நாள் நிச்சயம் தூக்கி எறிவாங்க. பை ஸ்டாலின். எல்லாரும் மாதிரி ஆயிட முடியாது. எவ்வளவுதான் காப்பி அடிப்பாங்க, கடைசி காப்பி இதுதான். அதையும் பார்த்துட்டு நம்ம தளபதியோட ஸ்டைலையும் பார்த்துட்டு கடைசியா வீடியோ முடிக்கலாம். தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா. அதாவது வயசான காலத்துல இது தேவையா சொல்லுங்க? இப்ப நம்ம தளபதியை பாருங்க. ஓகே, தேங்க்யூ. சிலருக்குலாம் கூடிய பிறக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம். சரி, இதுக்கப்புறம் தளபதி ஜெயிக்கிற அன்னைக்கு அடுத்த வீடியோவை பார்க்கலாம். See you, bye from your ASP Army YouTube channel.